ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பாட்டு மெல்லிசை. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். யாக்கோபு 5வது அதிகாரம் 13வது வசனம். தெற்கு கடலோரங்களின் தீவுகளிலே மசா எனும் தீவு ஒன்று இருக்கின்றது. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக அதில் உள்ளவர்கள் மனிதர்களை உண்ணும் காட்டு மிராண்டிகள் ஆவார்கள். அந்த தீவுக்கு சென்றவர்கள் திரும்பினதாக சரித்திரமே இல்லை. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசி ஒருவர் அங்கே சென்று ஊழியம் செய்ய ஆசைப்பட்டார். அவர் ஓர் ஆசிரியர் ஆவார். பாடல்களை பாடும் தாளந்துகளை பெற்றவர், வீரமுள்ளவர். அவர் பெயர் ஒட்டி ஆகும். ஒரு நாள் அவர் நீந்தியே அந்த தீவுக்கு சென்றார். ஒரு பாறையின் மேல் அமர்ந்து பாட ஆரம்பித்தார். அவரை கொல்ல வேண்டும் என்று வந்த ஒருவன் அவருடைய பாடலை கேட்டு இணங்கி அவரோடு கூட தானும் சேர்ந்து பாட கற்றுக்கொண்டு பாடல் பாட ஆரம்பித்து விட்டான். இன்னும் சிறிது தூரத்தில் அங்கிருந்த அத்தனை பேரும் அந்த பாடலில் கலந்து கொண்டனர். அந்த தீவு முழுவதும் பாட்டு ஒலித்தது. ஆம், ஓட்டி என்ற அந்த மனிதர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அங்கு பிரசங்கித்தார். இன்று அங்குள்ள அத்தனை பேருமே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவின் சாரம் பொதிந்த பாடல்களிலே உண்மையிலேயே மேன்மை உண்டு, வல்லமை உண்டு. ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமானது பாட்டு ஆகும். ஜெபம் பண்ண எப்படி நாம் கற்றுக்கொள்கிறோமோ அப்படியே பாடல்களை பாடவும் முயற்சித்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதும் தேவனை பற்றிய துதியானது நம் வாயில் இருக்க வேண்டும். பரிசுத்தமான பாடல்கள் அதைரியத்தையும் மன இருளையும் நம்மை விட்டு அகற்றிவிடும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குடியிருக்கச் செய்யும். அதே சமயத்தில் பாடலையே நாம் முக்கியப்படுத்தி பாடல் எங்கெல்லாம் இருக்கிறதோ, இசை எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கின்றது. கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். முறையற்ற பாடல்களின் மூலமாக வேத சத்தியங்கள் மறைந்து போக வாய்ப்பு இருக்கின்றது. எனவே எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனமும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.